இலங்கையை பற்றி நாம் பேசுகிறது இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து நாட்டுக்காரர் யாராவது பேசினா ஓகே, அந்த இலங்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, இது இப்படிலாம் நடந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு விதமான ப்ரெடிக்ஷன், இல்லாட்டி நம்ம வாசிக்கிற செய்திகள், அதன் அடிப்படையில் நம்மளாம் பேசுகிறோம். அங்கே ஒரு முன்னாள் பிரதமர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குமா இருக்காதா? ஒருவேளை அரசியலாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் அது உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த நாட்டிலே வாழ்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்ட நிறைய அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸோ ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் பிரதமர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இளைஞர்களே, நீங்கள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுங்கள், மாணவர்களே மாணவிகளே, இது உங்களுக்கான போராட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கூக்குரலை உயர்த்துகிறார். முன்னாள் பிரதமர் வாங்க போராடலாம், வாங்க இலங்கையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இலங்கையில் என்னதான் மோசமாக இருக்குது, இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று, இளைஞர் படை இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் முன்னெடுக்கவில்லை என்றால் இலங்கையை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அடுத்த மாதத்தில் உணவுக்காக இங்கே தட்டுப்பாடு வரும், உணவு பஞ்சம் வரும், பல பிரச்சனைகள் வரும். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இப்போதே இளைஞர்கள் போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். நான் சொல்லலை, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கார். ஸோ முன்னாள் பிரதமர் ஒரு நாட்டை பற்றி, அவர் ஆண்ட ஒரு நாட்டை பற்றி சொல்கிறார் அப்படின்னா அங்கே அரசியல் எந்த அளவுக்கு சாக்கடையாக மாறி இருக்கும், அந்த அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவு மக்களை பற்றி யோசிக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு போராட்டம் இல்லாட்டி இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, ஒரு குடும்பத்துக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவங்களுடைய வாழ்க்கைக்கான போராட்டம், இலங்கை மக்களுக்கான எதிர்காலத்துக்கான போராட்டம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் படிப்புக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் இந்த உலகம் போராட்டங்களை கண்டிருக்கிறது. சுதந்திரத்திற்காக, உரிமைக்காக இப்படின்னு சொல்கிற போராட்டம் இருக்கும்போது அடுத்த நேரம் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டார்களே, இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டத்தில் இப்போது இலங்கை மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸோ இலங்கையில் நடக்கிற போராட்டம் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா ஆமாம், ஒரு குடும்பத்துக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா ஆமாம், அந்த குடும்பம் செய்த அரசியலுக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா ஆமாம். ஸோ டோட்டலாக இலங்கையை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை மக்கள். சும்மா வீட்டில் இருந்தவங்க போராட்டத்தில் குதிக்கலை. இன்னைக்கு மஹிந்த ராஜபக்சே வீட்டுக்கு முன்னாடி 3000க்கும் அதிகமான மாணவர்கள் கூடியிருக்கிறார்கள், இராணுவத்தையும் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு செய்தி வெளியாகிறது என்றால் எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஒரு பிரதமர் வீட்டுக்கு முன்பாக 3000 மாணவர்கள் கூடியிருக்கிறார்கள், 3000 இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் அங்கே இராணுவம் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த நாட்டுக்கு வந்திருக்கு? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக, அந்த அரசியல்வாதிகளுடைய தலைமைக்கு எதிராக போராடி வருகிறார்கள். நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறைய பிளான்டு நியூஸஸ், ஃபேக் நியூஸஸ் அப்படிங்கிறதுலாம் வருது. இதோ மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ராஜினாமா செய்ய போகிறார், இதோ பசில் ராஜபக்சே அவர்களுக்கும் இப்படியும் பிரச்சனை வந்துருச்சு, இதோ கோத்தபய ராஜபக்சேக்கு மஹிந்த ராஜபக்சேக்கும் இடையில் விரிசல் வந்து விட்டது. இதெல்லாம் உண்மை செய்தி கிடையாது. உண்மையான செய்தியை சொல்லட்டுமா? ஜப்பானுக்கும் இலங்கைக்குமான விரிசல் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. எந்த நேரத்தில் தெரியுமா? 2020 ஒரு ட்ரெயின் சர்வீஸ், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசாங்கம் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறாங்க. எங்கே? அதே இலங்கையில். திடீர்னு சீனாக்காரன் வரான். சீனாக்காரன் நீ ஜப்பான் உள்ளக்க கொண்டு வந்துடாத, ஜப்பானுக்கு எனக்கும் ஆகவே ஆகாது, நீ அவனை மட்டும் உள்ளக்க கொண்டு வந்துட்டா நான் உன்னுடைய உள்நாட்டு கட்டமைப்பெல்லாம் செஞ்சு தர மாட்டேன்ப்பா, அந்த துறைமுகத்தெல்லாம் நான் செஞ்சு தர மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே ஆண்டு கொண்டிருந்த ராஜபக்சே குடும்பம் ஜப்பானை தூக்கி வெளியேற்றுகிறது. நீ எனக்கு வேண்டாம், உன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டாம், உன்னுடைய ட்ரெயின் சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜப்பானை வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ ஜப்பானை வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஜப்பான் அங்கே செஞ்ச மிகப்பெரிய R&Dயாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இப்போ அதுக்கு நஷ்ட ஈடு கேட்டுட்டு இருக்காங்க. யார்? ஜப்பான். பில்லியன் கணக்கான ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் இலங்கை அரசாங்கமே. இது மக்கள் செய்த தவறா? கிடையாது. ஒரு நாட்டை நீ அழைத்து எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய் அப்படின்னு சொல்லி அவங்கள முதல் வேலையெல்லாமே செய்ய வச்ச பிறகு, இல்லைப்பா இந்த நாடு எனக்கு சம்மதம் தெரிவிக்கலை, அதனால் நான் உன்னை வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜப்பானை வெளியேற்றியது மக்களுடைய தவறு கிடையாது, அது உங்களுடைய ஆட்சியின் தவறு. அந்த ஆட்சியின் தவறால் இப்போது மக்கள் தண்டனை அனுபவித்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. 5 கிலோ அரிசிக்கு மேலே எந்த அரிசியும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இங்கே
பேக்கரி ப்ராடக்ட் எல்லாமே 50% நாங்கள் நிப்பாட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு, அறிவிப்பு வந்திருக்கிறது. ஏன்பா பேக்கரி இயங்குவதற்கான அந்த மாவு கிடைக்க மாட்டுக்கு, நிறைய விதமான எரிவாயு கிடைக்க மாட்டுக்கு, எங்களுக்கு தேவையான பலவிதமான சலுகைகள் கிடைக்க மாட்டுக்கு, இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எப்படி பேக்கரியை ரன் பண்ண? ஸோ 50% பேக்கரி இனிமேல் ரன் ஆகாது, இல்லாட்டி 50% பொருளை நாங்கள் உற்பத்தி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அகில இலங்கை பேக்கரி சங்கம் அறிவித்திருக்கிறது. அப்படி அறிவித்தது மட்டும் கிடையாது, விலை கூடுகிறதுப்பா, எங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4 மாதங்களுக்கு இலங்கையினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் நான் சொல்லலை, இலங்கையில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிர்வாக அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்கிறார். அவர் எங்கே போயிருக்காரு? அமெரிக்கா போயிருக்காரு, IMF கூட பார்க்க போகிறாரு, வேர்ல்டு பேங்க் கூட பேச போகிறாரு, இந்தியா கூட பேச போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா கொஞ்சம் உதவிகள் செய்வதால், இந்தியாவுடன் கொஞ்சம் வேர்ல்டு பேங்கும் இப்போது உதவிகள் செய்ய தயாராகி வருவதால், IMFும் கொஞ்சம் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதால் இலங்கை கொஞ்சமாக சுவாசிப்பதற்கு தயாராகி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா பெரிய அளவு உதவிகள் செஞ்சுட்டாங்க, நிறைய அளவு கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், இல்லாட்டி மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இப்போ மறுபடியும் ஒரு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை எக்ஸ்டெண்ட் செய்திருக்கிறது இந்தியா. இந்தியாவும் அடுத்ததாக வேர்ல்டு பேங்கும் இணைந்து ஒரு 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை இலங்கைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். வேர்ல்டு பேங்க் தனியாக ஒரு 300 to 600 மில்லியன் அமெரிக்க டாலர் வரும் 4 மாதங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்னைக்கு அதே நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். IMF ஓகேப்பா, இலங்கையினுடைய மிக முக்கியமான மோசமான நிலைமை எங்களுக்கு புரியுது, நாங்களும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இலங்கைக்கு கொடுத்த கடன் இருக்குல்ல, இலங்கையினுடைய கழுத்தை நெறித்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுத்துருக்கோம், கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 9500 டன் மெட்ரிக் டன் அளவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், 200 நாட்கள் அதற்கான அந்த தொகையை நீங்கள் திருப்பி தந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 200 நாட்கள்லாம் வெயிட் பண்ண முடியாது, 80 நாட்களில் எங்களுக்கு அந்த தொகை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இலங்கை திவாலாகி கொண்டிருக்கிறது. இலங்கை இப்போது உங்களுடைய கடனை கொடுக்கவில்லை என்றால் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான செய்திகள் வெளியாகின்றன. அதனால தான் அரபுலக நாடுகள் இப்போது இலங்கைக்கு கொடுத்த கடனை திருப்பி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மத்தியில் ஆஸ்திரேலியா இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள். அது என்னன்னா, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை கடனுக்காக நாங்கள் கொடுக்கலப்பா, அது ஒரு பெரிய அரசியல் நோக்கம் இருந்தது, இலங்கையினுடைய எதிர்காலம் இருந்தது அப்படின்னு சொல்லி ராஜபக்சே குடும்பம் என்னதான் உருட்டினாலும் அந்த உருட்டுக்கெல்லாம் சேதாரம் விளைவிக்கும் வகையாக ஆஸ்திரேலியாவினுடைய ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டில் ஹம்பந்தோட்டா துறைமுகம் அது செய்யப்பட்ட விதம், அதனால் ஏற்பட்ட நஷ்டம், இதன் காரணமாகத்தான் இலங்கை அரசாங்கம் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை சீனாவுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிற ப்ரூஃபோடி சில விஷயங்களை ஆஸ்திரேலியாவினுடைய ஊடகம் அப்படியே வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்படி வெளியிட்டது மட்டும் கிடையாது, சீனாவும் இப்போது சாலமன் ஐலண்ட் அந்த 2 தீவுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் ஒரு ஆர்மி ஒப்பந்தமாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலையும் ஆஸ்திரேலியா அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அது ஆர்மிக்கான ஒப்பந்தம் கிடையாது, அங்கே இராணுவ வீரர்களை நிலைநிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சோலமன் ஐலண்டு சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய பதிலாக இருக்குது. இந்த நேரத்தில் இலங்கை சொன்ன பதிலையும் நாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இலங்கை என்ன தெரியுமா சொன்னாங்க? ஹம்பந்தோட்டா துறைமுகம் அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டும் பிற நாட்டு இராணுவத்தை நாங்கள் நிலைநிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் இலங்கையினுடைய இராணுவம் கூட நிற்க முடியாது. ஏன்னா சீனா இராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்தி விடுவார்கள். காரணம், அது சீனாவுக்கு சொந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய பலவிதமான இடம் இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட், அதை இராணுவம், இலங்கையினுடைய இராணுவம் மறுபடியும் கையகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்று வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பா ராஜபக்சே ஃபேமிலி, நீ ஆண்டதெல்லாம் போதும், வெளியேறு, உனக்கு எதிராக நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போகிறோம், அடுத்த 48 மணி நேரத்தில் இலங்கையில் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. நமல் ராஜபக்சே அவர்கள் ஏய் தலைவர், பிரதமர், ஜனாதிபதி எல்லாம் பதவி விலக சொல்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி, அது அங்கே அவங்களுக்கு அந்த உள்கட்சிக்குள்ளேயே பலவிதமான பிரச்சனைகள், உள்கட்சியிலேருந்தே நிறைய பேர் வெளியில் வராங்க, மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக நீ பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அந்த ராஜபக்சே ஃபேமிலி அந்த கட்சி கூட இணைந்து மஹிந்த ராஜபக்சே தான் இனிமேல் கண்டிப்பாக பிரதமராக இருக்கணும் அப்படிங்கிற கையெழுத்து ஒரு பெரிய பட்டியல் தயாரித்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் 50 கையெழுத்து கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளிவருகிறது. ஸோ இந்த நேரத்திலையும் அரசியல் லாபத்திற்காக மக்களை கவனிக்காமல், மக்களை பற்றி நினைக்காமல், ஒரு துளியும் எந்தவித கவலையும் இல்லாமல் அவங்களுடைய அரசியல் பிழைப்புகளை நடத்தி வரும் பிழைப்புவாதிகளை அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை அரசியல் வியாதிகள் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ டோட்டலாக 22 மில்லியன் மக்கள் தொகை, 2,20,00,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவு,
இன்னைக்கு அந்த தீவை நல்லவர்கள் ஆட்சி செய்திருந்தார்கள் என்றால், இல்லை உண்மையாக தலைவர் அங்கே இருந்திருந்தார் என்றால் அது தலை நிமிர்ந்து இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 18க்கும் அதிகமான இலங்கையர்கள் இன்னைக்கு புலம்பெயர்ந்து தமிழகத்துக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியாகிறது. பல இளைஞர்கள் நாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாட்டை காலி பண்ணி வெவ்வேறு நாடுகளுக்கு பறந்து வருகிறார்கள். அங்கே இருக்க சொத்தை எல்லாமே விற்று, ஆடு மாடு எல்லாத்தையும் விற்று வெளிநாட்டுக்கு போய் எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றி விடலாமா அப்படிங்கிற கனவுகளுடன் பறக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் மனதில் கொஞ்சம் ரணமாக மாறுகிறது. ஸோ இன்னும் இலங்கையினுடைய நிலைமை கொஞ்சம் அப்படியே டவுனுக்கு தான் போயிட்டுருக்கு. இன்னும் 90 நாட்களுக்கு மருத்துவ உதவிகள், மருத்துவம் சார்ந்த பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியா உதவும், ஐநா சபை உதவுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில் இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் அடுத்த அரசியல் களம் என்ன, அடுத்த அரசியல் எதை பற்றி யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி மும்முரமாக கவனிக்கிறார்களே தவிர மக்களை பற்றி யோசிக்கிறார்களா அப்படிங்கிறது பெரிய 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 ஒரு கேள்விக்குறிதான். ஒரு முன்னாள் பிரதமரே இந்த பிரதமரை எதிர்த்து போராடுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இலங்கையினுடைய நிலைமை மோசமாக மாறியது என்றால், அந்த இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடைய அவல நிலை என்ன என்று விவரிக்க அவங்களுக்கு எதிர்காலம் கொடுக்க வேண்டுமா? இலங்கை மக்களே கொஞ்சம் யோசியுங்கள். சிங்கள மக்களே கொஞ்சம் யோசியுங்கள். இனவாதத்தை உங்களுடைய மனதில் மிகப்பெரிய அளவு தீயாக விதைத்து அதில் அறுவடை செய்து ஓட்டுக்களாக அதை மாற்றி இப்போது பதவியில் இருக்கக்கூடிய பதவி வெறி பிடித்த அரசியல் வியாதிகளுக்கு சரியான பதிலடியை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் உங்கள் தமிழகத்திலிருந்து ஒரு உறவு மட்டும் கிடையாது, பல உறவுகள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். தமிழ் பொக்ஷத்தினுடைய உறவுகள் என்றும் எப்போதும் உங்களுடன் நிலை நிற்கும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.